அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முக்கிய இலாக்காக்களை அளிக்க பாஜக மறுப்பு என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை கூட்டணிக்கு அளிக்க பாஜக விரும்பவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். ஆசனி வணக்கம். தற்போது பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களுடைய இல்லத்தில் சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி முக்கிய இலாக்காக்களை பாஜக தங்கள் வசமே வைத்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது டெல்லியில் ஜே.பி. நட்டா அவர்களுடைய இல்லத்தில் தான், அந்த வீட்டு வாசலில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏராளமான பத்திரிகையாளர்கள், பாதுகாப்பு வீரர்கள் போன்றவரெல்லாம் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பாஜகவை இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதாதள் பார்ட்டியும் நிதிஷ்குமாருடைய பார்ட்டியும் தொடர்ந்து தங்களுக்கு முக்கிய அமைச்சர்கள் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்புத்துறை ஆகியவற்றை பாஜக தங்கள் வசமே வைத்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த நிதித்துறை, அதே போல ரயில்வே துறை போன்றவற்றையும் தங்கள் வசமே வைத்துக் கொள்ளவும் தகவல் தொழில்நுட்பத்துறையை ஆந்திரா கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக தங்கள் வசமே வைத்துக் கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த துறைகள் எல்லாம் மிக மிக முக்கியமான துறை. அதாவது பாதுகாப்புத்துறை, உள்துறை, நிதித்துறை, அதே போல ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த துறைகள் எல்லாம் மிக முக்கியமான துறைகள். இந்த துறைகளை கூட்டணி கட்சியினருக்கு விட்டுக் கொடுக்க முடியாது. ரயில்வே துறையிலும் பல முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. மெட்ரோ ட்ரெயின் போடுவது, அதே போல பல மாநிலங்களுக்கு அந்த ரயில்வே போக்குவரத்தை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது. எனவே இந்த விவகாரங்கள், வந்தே பாரத் போன்ற திட்டங்கள் எல்லாம் பாதியில் இருக்கின்றது. இன்னும் அதற்கு அடுத்தபடியான பல திட்டங்களை கொண்டு வர பாஜக திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நிதிஷ்குமார் அவர்களிடம் விட்டுக் கொடுப்பதற்கு பாஜகவிற்கு விருப்பம் இல்லை என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த முக்கிய துறைகளை தாங்களே வைத்துக் கொண்டு அதற்கு மாற்றாக அவர்களை பேசி சமரசம் செய்து மற்ற இலாக்காக்களை கொடுப்பதற்கு முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆனாலும் கூட இது பாஜக எடுத்திருக்கக்கூடிய முடிவுதான். அவர்கள் கூட்டணி கட்சியினரும் கன்வின்ஸ் செய்ய வேண்டும், அவர்களை ஒத்துழைக்க வைக்க வேண்டும். அந்த ஒரு பொறுப்பும் அவர்களிடம் இருக்கின்றது. எனவே அது தொடர்பான ஆலோசனையும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேச இருக்கின்றார்கள். எனவே நாளைய தினம் பாஜக எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம் ஒருபுறம் நடைபெற இருந்தாலும் கூட கூட்டணி கட்சி தலைவர்கள், என்டிஏவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நாளை டெல்லி வர இருக்கின்றார்கள். எனவே நிதிஷ்குமார் அவர்களிடமும், அதே போல தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவரிடமும் பேசி இந்த முக்கிய இலாக்காக்களை பாஜகவை வைத்துக் கொள்ளும், மற்ற இலாக்காக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது தொடர்பாக நாளை அவர்களிடம் தெரிவிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இங்கு ஒருபுறம் ஜே.பி. நட்டா அவர்களுடைய இல்லத்திலே தொடர்ந்து 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. அந்த ஆலோசனையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும், இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவுக்கு வரும்போது நமக்கு பல தகவல்கள் கிடைக்க வரும் என்பதும் தெரிய வருகிறது. விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.